நன்றி வந்ததுக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதான்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த காஸ்டியூமு, அது ஒரு கோழி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். டேரக்டருங்க கோழி மாதிரி இருக்கும், பயங்கர திக்கா. அது வந்து ஒரே காஸ்டியூம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், அதுக்குள்ளே பூகு சிக்கு போட்டு இருக்கணும். இது மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும், இதோட தான் காற்று வரும். ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கரம் டார்ச்சர் இருக்கும். இந்த உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம். அது ரொம்ப கஷ்டப்படுறதுனால வந்து டேரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டேரக்டருக்கு. அதான் நான் ஒரு சீன் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியான சீன், ரொம்ப பயந்து பண்ணது. சுற்றி ஒரு 20 நாய் இருக்கும். ஒரு நாயும் ஒரு பிரீடு, ஒரு சினிமா கேரக்டராக வந்து இருக்கும். அது அவங்க வாய்ஸில் பேசும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீனை வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து அது இன்னும் ஒரு டாக், ஒரு பயங்கர ஃபெரோஷியஸ் டாக் ஒன்று, ராட்வீலர்னு பக்கத்துலேயே இருக்கும் பெருசாக. அது வந்து ரொம்ப மோசமான பிரீடுன்னு சொன்னாங்க. அதுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப பயந்து நின்று, அது ஒரு பெரிய சீன். அது எல்லா நாயோடையும் பெரிய பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று நடக்கும். அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நாய் ஒன்று இருக்கும். அவர் வந்து வேற ஏரியா நாயை சைட் அடிச்சுவார். ஸோ வந்து அவருக்கு வந்து மற்ற நாயெல்லாம் போய் அடிச்சோன்னே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் போய் யார் அவனை அடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அங்கே ராட்வீலர்லாம் இருக்கும், பெரிய மோசமான நாயெல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி பயங்கர ஹீரோசமான டைலாக்லாம் பேசி அங்கே தப்பிச்சு ஓடி வர மாதிரி யோசிங்க. அதுதான் நீங்கள் கேட்டது. அது ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 2 நாள் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி படத்தோட ஃபர்ஸ்ட் டைம் நடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்குது. டேரக்டர் எக்ஸ்ட்ராடினரி, நைட் மீட் பண்ணுறோம். மற்றபடி வரதில்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கமிங். படம் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக, ரொம்ப வித்தியாசமாக, தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டோனர் ஃபிலிம் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வந்திருக்கு, ஹெரால்ட் அண்ட் குமார் வந்திருக்கு, ஹேங் ஓவர் வந்திருக்கு. எங்கள் கோவா படத்தில் கூட ஒரு சீன் இருக்கும், சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ இப்போ தான் அது வந்து மக்களுக்கு தெரிய வருது. படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you.